பெரிய எம்என்சி ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், இசி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகி வெளியே வராங்க. எப்படி எல்லாருக்கும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும்? குவாலிட்டிஸ் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் எப்படி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி வந்து ஜாப்க்கு அப்ரோச் பண்ணுறது? ஆட்டிடியூட் சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா திமிரா இருக்கிறது, ரூடா இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. ஹாய், இந்த வீடியோ வந்து பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் ரிக்வெஸ்ட் நான் தமிழில் பண்ணுறேன். இந்த வீடியோ எக்ஸ்பெஷலி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஐடி இண்டஸ்ட்ரி பற்றிய அவேர்னஸ், அதில் இருக்க ஜாப், அதுக்கு என்ன குவாலிட்டி தேவை அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கம்மி. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொன்னோன்னா இந்தியாவிலே 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நான் ரெஸ்ட் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் எதனால் ஐடி இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நான் வேலை தேடணும், என்ன குவாலிட்டிஸ்லாம் நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்ல யாரும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்காக ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருந்தாலும் தினம் தினம் ஒரு க்ரோத் இருக்கிறது, ஒரு நல்ல எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரது பார்த்திங்கன்னா ஐடி செக்டர். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து கிராஜுவேட் ஆகிட்டேன். ஆனால் பெரிய பெரிய எம்என்சி ஐடி செக்டரில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், இசி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியே பண்ணாலுமே எனக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு கிடைக்குது. எதனால்? அவங்க ஏன் ஐடி ஜாப் வராங்க? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் வந்து உங்களுக்குள்ள இருக்கலாம். அதுக்கான ஆன்சர் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எந்த எம்என்சியுமே வந்து ஒருத்தவங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜோ இல்லை உங்களோட எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் பார்த்து மட்டும் உங்களை வேலைக்கு எடுக்க போகிறதில்ல. ஸோ அவங்க பார்க்குற முக்கியமான குவாலிட்டிஸ் வந்து 5. இந்த 5ல் வந்து நான் வந்து ஃப்ரம் டவுன்லேருந்து ஒரு ஆர்டராக நான் சொல்கிறேன். ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அந்த ஜாபில் வந்து ஒரு முன்னிலை கிடைக்கும். 5th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். இப்போ வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் சிலபஸ்லேயே வந்து ப்ரோக்ராமிங் எல்லாமே கவர் ஆகிடும். அதனால் ஒரு 60% வந்து நீங்கள் அவங்கள விட நல்ல ஒரு நிலைமையிலே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை தான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் கோடிங் சூடோ கோட் தான் உங்களை எழுத சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு பேசிக் லாஜிக்கல் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து அடுத்த ரவுண்டுக்கு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால தான் ஈவன் இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கூட ஒரு சாதாரண ஒரு டுட்டோரியல் படிச்சுட்டு அவங்களால இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியுது. ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில் வச்சுட்டு மட்டுமே என்னால் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை வாங்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து தவறு. அடுத்த குவாலிட்டி, இதை விட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குற குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ இந்தியாவோட ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அயல் நாட்டோட முதலீடை நம்பி தான் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் நம்ம ஐடி செக்டர் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கிளைண்ட் கிட்ட எப்படி இமெயில் பண்ணுவீங்க, ஒரு டீம் மீட்டிங்கில் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நீங்கள் வேலை சேர்ந்து ஒரு 1 month இல்லை 2 month உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க டெக்னிக்கலாக. பட் கம்யூனிகேஷன் என்றது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இன்னும் நல்லா வளர்த்துக்கணும். லைக் ஃபேன்சி இங்கிலீஷ் பேசணும், நல்ல ஒக்காபுலரியோடு பேசணும் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பேச ரெகுலர் இங்கிலீஷே வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களால் இமெயில் போட முடியுமா அந்த லெவலுக்கு தான் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. 3வது குவாலிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா டீம் பிளேயர். இப்போ என்னதான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்குது, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு டீம் பிளேயராக தான் உங்களை எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும்பொழுது, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது
உங்களுக்கு தெரியலைனாலோ இல்லை உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாலோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இதை வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு நாட்டில் இருக்கவங்க கூட வந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்மளோட மென்டாலிட்டி வந்து எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் எந்த மொழிக்காரங்களாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி இல்லை நமக்கு தெரியலைன்னா அவங்கக்கிட்ட உதவி கேட்டு செய்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து கண்டிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஸோ தேர்ட் மோஸ்ட் டாப் குவாலிட்டி பார்த்திங்கன்னா டீம் பிளேயர். அடுத்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு 3 பர்சன்ஸை வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க, ஒரு கொஷின் தராங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டவுனில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஃப்ரூட்ஸ் வந்து விற்கப்படுது, அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் 3 பேருக்கும் அட் த டைம் உங்களுக்கு கொஷின் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த மார்க்கெட்டில் வந்து எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்து எழுதுவேன், அதை வச்சு நான் ப்ரிடிக்டிவாக வந்து ஒரு உங்களுக்கு ஆவரேஜ் தருவேன்னு சொல்கிறாங்க. பர்சன் 2 சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் வந்து என்டையர் டவுனுக்கும் வந்து போகுது. ஸோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட டேட்டா வாங்கி இந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே போகுது அப்படின்னு தருவேன்னு ஒருத்தர் டேட்டா சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து லோக்கல் ஃப்ரூட்ஸை கன்சிடர் பண்ணுவேன், அப்புறம் வெளி மாநிலத்துலேருந்து வர ஃப்ரூட்ஸை கன்சிடர் பண்ணுவேன், இதை ரெண்டுத்தையும் வந்து இந்த சாஃப்ட்வேர் டூலில் போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இந்த உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் நான் டைம் எடுத்துப்பேன், பட் நான் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் டேட்டா தருவேன் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அப்போ வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி உங்களை லாஜிக்கல் திங்கிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு டிசைட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்ளமை வந்து எப்படி நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க லாஜிக்கலாக அந்த சொல்யூஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கு. செகண்ட்லி, எவ்வளோ இன்னோவேட்டிவாக வந்து நீங்கள் அதை திங்க் பண்ணுறீங்க. தேர்ட் ஒன் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி அண்ட் அசம்ஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ஆன்சர்ஸில் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறீங்க, இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து உங்கள் லாஜிக்கல் திங்கிங் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல் அதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஸ்ப்ளிட் இன் டு லாஜிக்கலாக அதை இது பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு தனித்தனியாக சொல்யூஷன் தேடி கடைசியாக அதை கிளப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்லையும் இருக்கா, அந்த திங்கிங் இருக்கான்றது 4th மோஸ்ட் குவாலிட்டி. த லாஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா திமிராக இருக்கிறது, ரூடாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அடாப்டிவாக இருக்கீங்க, லேர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வில்லிங்காக இருக்கீங்க, இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்களோட ஆட்டிடியூட். இப்போ வந்து நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெக்னாலஜிலையோ ஒரு டொமைன்லையோ இருக்கீங்க, ஆனால் ஒரு 6th இயர் வந்து உங்களை வேறு டெக்னாலஜியில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து போட்டாலும் நீங்கள் அதில் வந்து எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு எவ்வளோ எக்ஸ்பர்ட் ஆகுறீங்க அப்படின்ற ஆட்டிடியூட் தான் வந்து உங்களை வேலைக்கு எடுக்க போகிற இண்டஸ்ட்ரி வந்து மெயினாக உங்ககிட்ட பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் வந்து இந்த ஸ்கில்ஸை கண்டிப்பாக எக்ஸிபிட் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நான் வந்து அன்லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அன்லேர்னிங் வாட் எவர் யூ நோ அண்ட் லேர்னிங் நியூ திங்ஸ், இந்த ஆட்டிடியூட் தான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து உங்களுக்கு 5 குவாலிட்டி ரீகேப் பண்ண போகிறேன் ஃப்ரம் த ரிவர்ஸ் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் and communication skills and team player, logical thinking and problem solving and attitude. சரி, நாங்கள் எல்லா குவாலிட்டிஸும் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் எப்படி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியை வந்து ஜாப்க்கு அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் ஒரு பெரிய கொஷின். ஓகேவா? நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் வந்து கேம்பஸே இல்லை கேம்பஸ் இருந்தாலும் நாங்கள் செலக்ட் ஆகலை, ஸோ நாங்கள் வந்து எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறது, எப்படி நாங்கள் வந்து அதில் ஜாப் சர்ச் பண்ணுறதுன்றது தான் பெரிய கொஷின். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரெஸ்யூமை வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து லிங்க்டின், நௌக்ரி இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். தேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லணும். இது வந்து ஆல்டுகெதர் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் ரெஸ்யூம் பில்ட் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது வந்து உங்களோட கண்டிப்பான முக்கியமான வேலை.
ஓகேவா? ஸோ இது 3 நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே நமக்கு நிறைய இன்டர்வியூஸ் கால் வரும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா கோவிட் இல்லைனா பை செப்டம்பர் அக்டோபர் எல்லா பெரிய கம்பெனிஸும் வந்து மாஸ் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மாஸ் ட்ரைவ்னா ஒரு இந்த 2 monthஸில் வந்து அரௌண்ட் 200-300 ஃபோக்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூலே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த இயர் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுபடி ஒரு ஃபெப்ரவரிலையோ இல்லை மார்ச்லேயோ வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஈவன் நான் பாஸ்ட் அவுட் ஆன 2012 வந்து எங்களுக்கு ஜாயினிங் வந்து ஒரு 1 year டிலே ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். பட் கண்டிப்பாக வேலை. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகி வெளியே வராங்க. எப்படி எல்லாருக்கும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஐடி அப். ஒரு வருஷமும் வந்து யூஎஸ்லேருந்து இருக்கட்டும் இல்லை யூரோப்லேருந்து இருக்கட்டும் புது புது ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா அவங்களுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் சேர்க்கும் போது அவங்களோட எக்கனாமிக்கல் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பென்சஸ் வந்து குறையுது. ஸோ அதனால் அவங்களுக்கும் அது வந்து ப்ராஃபிட். நம்ம ஊரில் வந்து புது ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுனால நமக்கும் ப்ராஃபிட், ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்லணும்னா அட்லீஸ்ட் 30% நியூ கம்பெனிஸ் வந்து 1 yearக்கு வருது. செகண்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து இங்கே ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரேட் ஆகி அப்ராட் போயிடுறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் அயர்லாண்ட், நெதர்லாண்ட் இந்த மாதிரி நியூ கண்ட்ரீஸில் கூட இந்தியன்ஸ் மைக்ரேட் ஆகி போகிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி மைக்ரேட் ஆகி போகும்போது பர் பர்சன் வந்து ஒரு 4-5 எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து டெவலப் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் யாரும் உங்ககிட்ட சொல்லாதது என்னென்னா, பெரிய யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டாக இருப்பாங்க, டாப் ரேங்கராக இருப்பாங்க. பட் அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், லைக் நான் வந்து என் நேட்டிவ் விட்டு போக மாட்டேன், இல்லை எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பார்க்கணும், இல்லை வந்து எனக்கு பேஷன் ஐடியில் இல்லை, இந்த மாதிரி நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால வந்து அவங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கே வரது கிடையாது. ஸோ 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆனாலும் we have the vacancy. ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாததுனால அவங்களால கரெக்டான ஜாப்க்கு போய் மேப் ஆக முடியலை. ஸோ கண்டிப்பாக ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் தான் வந்து அதை தேடி கரெக்டான பாத் நோக்கி போகணும். ஸோ இதுதான் வந்து இப்போதைய ஐடி செக்டரோட சுச்சுவேஷன். நான் இது ரிலவெண்ட்டாக நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நான் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இங்கிலீஷ்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூ கேன் ஷேர் இட் வித் தெம். நான் இமெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறேன். யூ கேன் இமெயில் மீ யோர் டீட்டெயில்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.